சச்சின் படத்துல ஸ்மிருதி என்ற கேரக்டர்ல ஜெனிலியா அவர்களோட ஃப்ரெண்டா நடிச்ச ராஷ்மி முரளி அவர்கள் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சச்சின் ரீரிலீஸ்க்கு அப்புறம். அதாவது சச்சின் ரீரிலீஸ்க்கு அப்புறம் சடனா அவங்கள நிறைய பேர் தேடி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 500 ஃபாலோவர்ஸ் மட்டுமே இருந்த ஒரு பிரைவேட் அக்கௌண்ட் இப்போ 30,000 ஃபாலோவர்ஸை தொட போகுது. ஸோ இதை பத்தி அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு சச்சின் ரீரிலீஸ் ஆகிறதே தெரியாது, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றதுல என்னோட மற்ற ஒர்க்ல பிஸியா இருந்தேன் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒரு 500 ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்டை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். பட் சடனா ஃபாலோவர்ஸ் ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதிகமா வர வர நான் ஏதோ என் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் அப்புறம் தான் சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றதே தெரிய வந்துச்சு. ஸோ ஒரு சுனாமி வேவ் மாதிரி மக்கள் வந்து அன்பை கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் இந்த அன்புக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படிதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் இப்பதான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இதுதான் டிஜிட்டல் மீடியாவோட பவர் போல. ஏன்னா இந்த மாதிரி நான் மற்றவங்களுக்கு நடந்து பார்த்துருக்கேன், எனக்கே நடக்கிறது ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி சச்சின் ரீரிலீஸ் ரெஸ்பான்ஸ் பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த சோஷியல் மீடியா எராவில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணிருப்பாங்க, ஆனா ஆடியன்ஸுக்கு அது பயங்கர கனெக்ட் ஆகி அவங்க ட்ரெண்ட் ஆகுவாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ரேண்டம் இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலமா திடீர்னு ட்ரெண்ட் ஆனவங்களும் உண்டு. சச்சின் ரிலீஸ் ஆன டைம்ல சோஷியல் மீடியா இருந்திருந்தா இவங்க அப்பவே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா படம் ஃபுல்லா மோஸ்ட்லி ஜெனிலியாவோட வர்ற மாதிரியான ஒரு முக்கியமான ரோல், ஈவன் கிளைமேக்ஸ்ல கூட வருவாங்க. பட் ரீரிலீஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு இவங்களை தேடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் பிரைவேட்டா இருந்தா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை இப்போ பப்ளிக்கா மாத்திட்டாங்க. அண்ட் நிறைய மீடியா யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ டிசைனர் போல ஓனா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது மூலமா திரும்பவும் இவங்கள படங்கள்ல பார்த்தாலும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.